ஓம் சாந்தி. 8/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக பெறுமதியானது. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்திற்கு ஏற்ப உலகிற்கு சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் இந்த நரகத்தை சுவர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். கேள்வி: உங்கள் சந்தோஷம் மறைவதன் காரணம் என்ன? அதனை எவ்வாறு நீங்கள் சீராக்கிக் கொள்ள முடியும்? பதில்: 1. நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகும் போதும். 2. உங்கள் இதயத்தில் சந்தேகத்தை கொண்டிருக்கும் போதும் உங்கள் சந்தோஷம் மறைகின்றது. ஆகையாலேயே பாபா உங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றார். சந்தேகம் எழும்போதெல்லாம் அதனையிட்டு உடனடியாகவே பாபாவிடம் கேளுங்கள். ஆத்ம உணர்வு உடையவராக இருப்பதை பயிற்சி செய்தால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. பௌதீக மற்றும் சூட்சும சேவையை செய்து எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் பிறருக்கும் இந்த அனுபவத்தை கொடுங்கள். உங்கள் நடத்தையிலும் உணவிலும் பானத்திலும் மிகவும் ராஜரீகத்தை கொண்டிருங்கள். 2. அமரத்துவ உலகில் உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு தூய்மையாகுவதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகியுங்கள். பாபாவை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை சோதியுங்கள். உங்களுக்கான அழியாத வருமானத்தை நீங்கள் ஈட்டுகின்றீர்களா என சோதியுங்கள். உங்கள் காதுகளை தூய்மையாக்குங்கள். அப்பொழுதே உங்களால் அனைத்தையும் கிரகிக்க முடியும். ஆசீர்வாதம். நீங்கள் சதா அன்பிலே திளைத்திருப்பதுடன் சேவை செய்யும் போது நினைவின் அனுபவங்களின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இப்போது அந்த நினைவின் மூலம் நீங்கள் பெறுகின்ற பேறுகளின் அனுபவத்தை தொடர்ந்தும் அதிகரிக்க வேண்டும். இப்போது விசேடமான நேரம் ஒதுக்கி இதில் கவனம் செலுத்துங்கள். அப்போது நீங்கள் அன்பிலே திளைத்திருந்து அனுபவ கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மா என்று இனங்காணப்படுவீர்கள். இந்த சூழலில் எப்படி நீங்கள் தூய்மை மற்றும் அமைதியை உணர்கின்றீர்களோ அதேபோல் நீங்கள் அன்பிலே திளைத்திருக்கும் மேன்மையான யோகி ஆத்மா என்ற அனுபவம் இருக்க வேண்டும். இந்த ஞானத்தின் ஆதிக்கம் உள்ளது. ஆனால் அத்துடன் கூடவே நீங்கள் யோகத்தின் வெற்றி சொரூபமாக இருப்பதன் ஆதிக்கமும் இருக்க வேண்டும். சேவை செய்யும் போது நினைவின் அனுபவங்களில் திளைத்திருங்கள். அத்துடன் நினைவு யாத்திரையின் அனுபவத்தின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுங்கள். ஸ்லோகம். இங்கே இப்போதே வெற்றியை ஏற்றுக்கொள்வது என்றால் எதிர்காலத்திற்கான உங்களின் வெகுமதியை முடிப்பதாகும். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த அளவிற்கு குழந்தைகளான நீங்கள் மேன்மையான எண்ணங்களின் சக்தியால் நிரம்புகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்களால் செய்யப்பட்ட மென்மையான சேவையின் ரூபத்தை தெளிவாக காண முடியும். நீங்கள் ஒவ்வொருவருமே தெய்வீக புத்தியும் தூய எண்ணங்களும் கொண்டவரான உங்களை யாரோ அழைக்கின்றார்கள், யாரோ உங்களை வரவழைக்கின்றார்கள் என அனுபவம் செய்வீர்கள். சிலர் தந்தையையும் இந்த இடத்தையும் தெய்வீக காட்சியால் காண்பார்கள். 2 வகையான அனுபவங்களால்
நீங்கள் உங்களின் மேன்மையான இலக்கை மிக துரிதமான வேகத்தில் அடைந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.